அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு எப்படியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிறந்த பொருளாதார வளர்ச்சியை காணக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. பணம் ஈட்டவும் வருமானத்தை பெருக்கவும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீங்க கணிசமான பணத்தை சேமிக்க போறீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு நிறைய பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ உங்களை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செலவுகள் உங்களுக்கு அதிகமாக வரலாம். அதே நேரத்தில் குடும்பத்திற்கு நகைகள், ஆபரணங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் நிறைய வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கும்பம் ராசிக்காரரோ அல்லது மற்ற ராசிக்காரராக இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசியை பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது பெயரும் புகழும் உங்களுக்கு கூடக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. நீங்கள் அனைவரிடமும் சுமூகமான உறவை மேற்கொள்ளவே நினைப்பீங்க. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் என்றாலும் கூட்டு குடும்பத்தில் சுமூகமான உறவை பேணுவது கடினமாக இருக்கலாம். சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். அவ்வப்போது வாக்குவாதங்கள் வளரலாம். அதனால் அமைதியை இழக்க நேரிடலாம். பொறுமையுடன் நீங்கள் எதையும் கையாள வேண்டி இருக்கும். உங்களுடைய திறமைகள் அதிகமாக இருக்கும். புதிய தொழில்களில் முதலீடு செய்வீங்க. கூடுதல் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவே இருக்கும். மேலும் கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும். புதன் 2, 3ஆம் வீடுகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் ரொம்பவே கவனமாகவும் இருக்கணும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்து பார்த்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடணும். உடனே யாரையும் சட்டென நம்பாதீங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவீங்க. வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கும். மேலும் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. வழக்கறிஞர்கள் வாத திறமையால் புகழ் அடைவாங்க. மருத்துவர்கள் அரசாங்கத்தால் பாராட்டப்படுவாங்க. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகளில் ஏற்பாடு செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. நிலம் பத்திரப்பதிவு செய்வீங்க. சனி 1ஆம் வீட்டில் இருக்காரு. வாகனங்களில் பழுது உங்களுக்கு ஏற்படலாம். வீட்டில் உங்களுக்கு மராமத்து வேலை பராமரிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோப்பு குத்தகை மூலமாக பண வரவு அதிகரிக்கும். ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. அரசியல்வாதிகளுடைய பழக்கத்தால் ஆதாயம் அடைவீங்க. கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க இறை வழிபாடு செய்வீங்க. மேலும் 25, 26 என 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு காலகட்டம் ரொம்பவே நல்ல நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்னைக்கு வருதோ அந்த நாளன்னைக்கு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் அனாவசியமான பேச்சுவார்த்தை கொடுக்கக்கூடாது. அது உங்களுக்கே எதிராக கூட அமையலாம். இதே போல் வாரம் முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமானதாக நிறைவேறும். பண வரவு அதிகரிக்கும். ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காணப்படும். உங்களுடைய சமயோஜிதமான ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைகள் அமையலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். மேலும் அனுகூலமாக முடியக்கூடியதாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். சக வியாபாரிகளுடன் நீங்கள் இணக்கமான உறவு கொண்டிருப்பீங்க. பணியாளர்களுடன் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய இந்த வாரங்களில் உங்களுக்கு நல்லதொரு பலனையே அந்த முருகப்பெருமான் தர இருக்காரு. அதனால் நீங்கள் யாருக்கும் எதற்கும் யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்களுக்கு ஏற்ப யாருக்கும் எதற்கும் பயந்துக்காமல் இப்படியும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதே போல் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் பணம் வரத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாத இழுபறியான நிலை உங்களுக்கு காணப்படலாம். புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. வியாபார ஸ்தானத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறமை கூடும். பயணங்களுக்கு செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகமாக கூடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீங்க. பெண்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். மேலும் கவன தடுமாற்றம் உண்டாகலாம். எச்சரிக்கை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களுடைய உழைப்பின் மேலே நம்பிக்கை வையுங்க. உழைப்பால் நீங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய செயல்களை தான் அனுபவிப்பீங்க. அதனால் நீங்கள் உழைப்பை நம்புங்க. அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் செயல்திறமை கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியராக அனுசரித்து செல்வதன் மூலமாக மேலும் ஆசிரியர்களை அனுசரித்து போவாங்க. இதன் மூலமாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சனியுடைய பரிகாரம் சொல்கிறாங்க. அதாவது சனீஸ்வர பகவானை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் உங்களுடைய நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சிக்கலான பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறதால உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கலான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது இந்த வாரம் உங்களுக்கு தீர்ந்து போகிறதா இருக்கும். அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வெளியில் போகும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் சற்றே கவனமாக போனீங்க அப்படின்னாவே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு இருந்த நாட்கள் அதிர்ஷ்டமாகவே அமையும் என்றும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் கவனமாக சிந்தித்து பார்க்குறது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு சிறிய உரையாடல் நாள் முழுவதும் இழுத்து பெரிய சச்சரவாக மாறலாம். இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும். சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நிதி விஷயங்களில் சரியான உத்தியை உருவாக்க வேண்டும். மேலும் இதன் மூலமாக உங்களுடைய பல தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவர்களுடன் உங்களுடைய உறவை மேம்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். ஏன் அப்படின்னா சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னேறுவீங்க. மேலும் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டீங்க அப்படின்னா எப்போதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் உற்சாகத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதை படிப்புலையும் நீங்கள் காட்டுவீங்க. அதனால் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இருக்காது என்றே சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறதுனா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற இந்த வாசகத்தை தினமும் 11 முறை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லி வந்தீங்க அப்படின்னா போதும். அதுவே ஒரு மிக பெரும் பரிகாரமாக கூட அமையுதுங்க. அதாவது ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற இந்த வாசகத்தை சொல்லிவாங்க. கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் 12 ராசியில் மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது எனவும் அதோடு நீங்கள் எந்த பரிகாரமாக செய்யணும், உங்களுக்கு ஏற்ற கிழமை என்ன, அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.